அந்த சாந்தமான கிராமத்தில் ஒரு சிறிய பெண். அவள் பெயர் டிங்கு. அவளுக்கு அம்மா அப்பா இல்ல. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய பாதுகாவலன் இருக்காரு. அவர்தான் தாத்தா கரடி. கரடியாய் இருந்தாலும் அன்பில் ஒரு மனிதனை விட பெரியவர். டிங்கு, கண்ணா, பள்ளிக்கு போக நேரமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் தாத்தா. இன்னைக்கு பள்ளிக்கு போகவே மாட்டேன். என்னடா இது புதுசா? நேத்து வரைக்கும் பள்ளி ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன. இப்ப பிடிக்கல. டீச்சர் தினமும் டெஸ்ட்னு எல்லாரும் என்கிட்ட சிரிக்கிறாங்க. டிங்கு, ஒரு விஷயம் கஷ்டம்னா அதிலிருந்து ஓடணும்னு அர்த்தம் இல்ல, அத எதிர்கொள்ளணும். எனக்கு படிப்பு வரல, நான் முட்டாளா தாத்தா? இல்ல கண்ணா, நான் தான் படிக்காமல் இருந்த முட்டாள். அந்த தப்ப நீ செய்ய கூடாது. நான் சின்ன கரடியா இருந்தப்போ பள்ளிக்கு போக ஆசை இருந்தது. ஆனா வறுமை என்ன வேலைக்கு தள்ளுச்சு. இப்ப பாரு, படிக்க தெரியாம எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா உனக்கு கண்ணீர் வந்துடும். நான் உங்கள மாதிரி ஆக கூடாதுன்னு சொல்றீங்களா? நீ என்னை விட 1000 மடங்கு பெரியவளா ஆகணும் கண்ணா. இல்ல, எனக்கு இன்னும் பள்ளி பிடிக்கல. நான் இன்னைக்கு போக மாட்டேன். சரி கண்ணா, உன் மனசு புரியாம என்னால் உன்னை கட்டாயம் தள்ள முடியாது. ஹே, இன்னும் டிங்கு பள்ளிக்கு போகலையா? நாம் எல்லாம் பெரிய கிளாஸ் போறோம். டிங்கு மட்டும் சின்ன கிளாஸ். நான் மட்டும் நிசமாக பின்னால போயிட்டே இருக்கேனா? இதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்த்து கடைக்கு போய் வாங்கிட்டு வா கண்ணா. என்ன வாங்கணும் டிங்கு? ஏ ஏ எனக்கு படிக்க வரல. ஐயோ, நான் அரிசி வாங்க சொன்னேன், நீ சக்கரை கொண்டு வந்திருக்க. எனக்கு படிக்க தெரியல, அதனால தான் எல்லாமே தப்பா போகுது. இப்ப புரியுதா கண்ணா, கல்வி இல்லாம வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு? புரியுது தாத்தா. நான் பெரிய தப்பு செய்துட்டேன். இனிமேல் நான் சோம்பேறி கிடையாது. நான் தினமும் பள்ளிக்கு போறேன், நல்லா படிக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே படிச்சு காட்டுறேன். அதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் கண்ணா. தாத்தா, இன்னைக்கு நான் லேட் ஆக மாட்டேன். போ கண்ணா, இந்த கரடிக்கு நீதான் பெருமை. குட் கேர்ள் டிங்கு. பள்ளிக்கு போக மறுத்த நாள் தான் வாழ்க்கை வழி தவற வைக்கும் நாள். Education is the light that remove darkness. Tinku learned because Tata Karadi believed.